அன்பே, எனதன்பே, இனிய அருளாசீர். பிரபஞ்சம் மனம். இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறாயா? மனம் அது உனக்குள் இருக்கிறது. ஒவ்வொரு ஜீவனுள்ளும் இந்த மனம் இருக்கிறது. ஆனால் அதில் எழும் எண்ணங்களுக்கு தக்கவாறான வாழ்வு அமைகிறது. அதுவும் தெரியும். அப்படியானால் உன் பிரார்த்தனைகள் எங்கே செல்கிறது? அது சில நேரம் நிறைவேற்றப்படுகிறது. பல நேரங்கள் அது ஒதுக்கி வைக்கப்படுகிறது. யாரால்? எதால்? எப்படி? புரிந்து கொள்ளுங்கள். உன் மனம் அதே சக்தி கொண்ட, வல்லமை கொண்ட, அலாப்பரியான வியாபகம் கொண்ட பிரபஞ்ச மனம் ஒன்று இருக்கிறது. அது ஏக பரிபூர்ணத்திலிருந்து வெளிப்பட்டது. அது எங்கும் நிறைந்தே இருக்கிறது. உன் பிரார்த்தனைகள் இந்த பிரபஞ்ச மனதில் இணைந்து நன்மையோ தீமையோ அதை திரும்ப பெறுகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எந்த சக்தியும் உனக்கான நன்மை தீமைகளை தருவதில்லை. இந்த பிரபஞ்ச மனம் உன் பிரார்த்தனைகள் சரியாக இருக்கும் பட்சத்தில் செவி சாய்க்கிறது. பல நேரம் நிராகரிக்கப்படுகிறது. பிரபஞ்ச மனம் என்பது எனக்கு தெரியவில்லையே என்றால், உன் மனமே உனக்கு இன்னும் தெரியவில்லையே. அதன் போக்கில் அதில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நீ அதோடு இரண்டர கலந்த நிலையில் இருக்கிறாய். இந்த மனதிலிருந்து தனித்து நின்று பார். மனம் ஒரு நொடியில் 100% நேரத்தில் எத்தனை விதமான சிருஷ்டிகளை உண்டாக்கி காட்டி அதன் வசத்தில் இழுத்துச் செல்கிறது என்பது அப்பொழுது புரிபடும். ஆனால் நீ தன் மனதோடு கலந்து மனமே நான் என எண்ணிக்கொண்டிருக்கிறாயே. மனதிலிருந்து விலகுவதற்குத்தானே இத்தனை யோகம் ஞானம் பயிற்சிகள். ஆனாலும் நீ மனதோடு இணைந்த நிலையில் இருக்கிறாய். மனதிலிருந்து விலகியவுடன் இந்த மாயை உனக்கு அப்பொழுதுதான் புரிபடும். மனம் எத்தகைய சித்து வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது என்பது. சரி, உன் மனத்தை பற்றி உனக்கு தெரியாது. பிரபஞ்ச மனத்தை அறிவது எப்படி? உதாரணங்கள் சில கூறுகிறேன், கவனி. பிராணன் அது உன் நாசி வழியாக உள்ளும் புறம்புமாக சென்று கொண்டிருப்பது. அது மட்டுமே தெரிகிறது. ஆனால் அது எல்லையற்ற எங்கும் நிறைந்த வியாபிக்கும் தன்மை கொண்ட வாயுவின் அம்சம் என்பது தெரியுமா? தெரியும். ஆனால் உன் பிராணன் மட்டுமே உனக்கு புரிகிறது. உன் மனமும் அப்படியே. ஆகாயம் அதுவும் எல்லையற்றதாய் இருக்கிறது. அது உன்னுக்குள்ளும் புறம்பும் இருக்கிறது. அப்படியானால் மண், நீ இந்த உலகம் மட்டும்தான் மண் என்று எண்ணுகிறாய். இந்த புழுதி படலம் ஒவ்வொரு கிரகத்திலும் நிறைந்திருக்கிறது. ஒவ்வொரு கிரகமாக உருவாகிறது, அழிகிறது, மீண்டும் தோன்றுகிறது. அது மண்ணே. நீர்த்தன்மை அதுவும் இந்த கடல், நதி, நீர், குளம் என்று எண்ணுகிறாய். இல்லை. மேகம், வானவீதியில் உலா வரும் மேகங்கள், ஏன் ஒவ்வொரு கிரகத்திலுமே அந்த நீர்ப்பதம் என்பது சூட்சுமத்திலும் சூட்சுமமாய் நிறைந்துள்ளது. அக்னி, அது இந்த உடலில் வெப்பாகவும், ஏகத்தில் அது வெப்பம் நிறைந்ததாகவும், அது மின்னலாக, ஒளியாக, நெருப்பாக, பிரகாசமாக, சூரிய சந்திர வெளிச்சமாக இருப்பது அக்னிதானே. இப்படி பஞ்சபூதங்கள் ஏகமாய் ஒன்றோடொன்று இணைந்தும் பிரிந்தும் தனித்தும் விலகியும் நிறைந்து வியாபித்திருக்கும் பொழுது அதற்கு காரணமான மனம் ஏகமாயிருப்பது பிரபஞ்ச மனம்.
தேகமாய் தேகத்தினுள் இருப்பது உனது இந்த ஜீவனின் மனம். ஆகவேதான் கூறப்படுகிறது, எதை எண்ணுகிறாயோ அதுவே ஆகிறாய். உன் எண்ணம் நல்லதாக இருந்தால் உனது செயல்களும் நல்லதை தந்து நல்ல நிலைக்கு இட்டுச் செல்கிறது. உன் எண்ணம் தீயதாக இருக்கும் பட்சத்தில் தீமைகள் விளைந்து மீண்டும் மீண்டும் துன்பத்தில் ஆழ்த்தி ஜனன மரண பந்தத்தில் ஆழ்த்துகிறது. ஆகவே இந்த பிரபஞ்ச மனம் என்பது எல்லையற்றது, எங்கும் நிறைந்தது. உன் பிரார்த்தனைகள் அதனிடம் சென்றுதான் திரும்புகிறது என்பதை புரிந்து கொண்டால் வேறு எந்த சக்தியும் அதை நிறைவேற்றுவதே இல்லை என்பதில் தெளிவுண்டாகும். முதல் நிலை உன் மனம் பிரபஞ்ச மனம் என்று இரண்டுபட்ட நிலையில் தோற்றம் தருகிறது. அறியாமையால் நீ எண்ணற்ற எண்ணங்களில் உழன்று கொண்டு இருப்பதால் உனது மனம் எண்ணற்ற எண்ணங்களை உருவாக்கி பார்க்கும், ஆசைப்படும், அவற்றினூடே உன்னை அழைத்துச் செல்ல பார்க்கும். ஆனால் எளிதில் எதையும் இங்கு பெற முடியாது போய்விடும். இந்த மனதோடு கூடிய நிலை இப்படித்தான் இருக்கும். அறிவு நிலைக்கு வந்த பிறகு இந்த மனம் உன் கட்டுக்குள் வரும். அப்பொழுதுதான் புலப்படும் உன் மனம் அது உன்னோடு மட்டுமில்லை, ஏக பெருவெளி எங்கும் நிறைந்து இருக்கும் பிரபஞ்ச மனமே என்பது இந்த யோக ஞான விசாரணையினால் தான் தென்படும். அப்படியானால் உனது மனம்தான் ஏகமாய் நிறைந்திருக்கும் இந்த பிரபஞ்ச மனம். அது உன்னுள் ஒடுங்கி உள்ளது என்பது தெளிவாகும். பிரம்மம் அது பரிபூர்ணமாய் நிறைந்தது. அதுதான் நம் உடலில் ஆன்மாவாய் இருக்கிறது. அறியாமையில் ஜீவன் எனவும் அழைக்கப்படுகிறது. ஆனால் இந்த அஞ்ஞானம் நீங்கும் பொழுது ஆன்மாவாகிய தானே பிரம்மம் என பரிபூர்ண அனுபூதி பெறுகிறது அல்லவா? இதை போன்றதுதான் இந்த மனம், என் மனம், பிறர் மனம் எனும் பேதமையெல்லாம் அஞ்ஞானத்தால் விளைந்தவை, மாயையால் உருவாக்கப்பட்டவை. ஒவ்வொரு ஜீவனுள்ளும் இந்த மனம் என்பது அது நிறைந்து நின்று பிறவியை தரக்கூடியது. அதே சமயத்தில் நான் முன்பு கூறியது போல் இந்த பிராணன் அது நம் நாசியில் இயங்குகிறது. அது எல்லையற்றதாய் இருக்கிறது. ஆகாயமும் அப்படியானால் இந்த மனதின் வியாபிக்கும் தன்மை முற்பகல் செய்யின் வினை பிற்பகல் தன்னைத்தாமே தேடி வரும். இந்த மனம்தான் அனைத்தையும் சிருஷ்டி செய்து கொண்டு இருப்பதால் நாம் முற்பகலில் என்ன செய்கிறோமோ அது பிற்பகலில் வந்து சேர்கிறது. ஆகவே தான் கூறுகிறேன், நன்றே செய்க நலமே பெறுக. நாம் நன்மையை மட்டும் செய்தால் நாம் நன்மைகளை பெற முடியும். தீமைகளை, குரோதங்களை, கோபங்களை விதைக்கையில் அவை திரும்ப பன்மடங்காக நம்மை வந்து இம்மை மறுமைக்கான பிறவி தொடரை கொடுத்து துன்பத்தை விளைவிப்பதாகவே இருக்கிறது. இத்தகைய மனதை கடந்து விடுவது துர்லபம். ஆனால் இந்த குண்டலினி யோகத்தால் அது சாத்தியமாகிறது என்பதைத்தான் நான் திரும்ப திரும்ப கூறுகிறேன். இந்த யோக நிலையில் நிலைக்கும் பொழுது நீ மனம் கடந்த நிலை பெற முடியும், அறிவு நிலையை அடைய முடியும், அறிவும் கடந்த ஆன்மா நிலையை பெற முடியும். ஆனால் பாவம் சராசரி மாந்தர்கள் அவர்கள் மனதோடு சிக்கி சீரழிந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நமக்கு கிடைத்த அரிய வாய்ப்புதானே இந்த யோகம். ஆகவேதான் இந்த யோகத்தில் முழுமையாய் நிலைத்திரு, மனதை கடந்து விடு, மாபெரும் அறிவாய் திகழ்ந்து விடு. அறிவையும் கடந்த ஆன்மாவாய் பரிபூர்ணமாய் நிலைத்து விட்டால் பிறவி என்கின்ற மாயா மயக்கம் நம்மை விட்டு விலகிவிடும். அத்தகைய சூட்சும சக்தி கொண்டதுதான் மனோ சம்ஸ்காரம் எனும் எண்ணலைகள் கூடிய
சஞ்சித வினை, ஆகாமிய வினை, பிராரப்த வினை என கூறப்படுவது. இந்த மனதில் தானே காலம் இருக்கிறது, கர்மா இருக்கிறது, கர்ம வினைகள் இருக்கிறது. ஆகவே இவற்றை கடப்பதற்கு இந்த யோகம்தான் சிறந்த பாதையாக உள்ளது. புரிந்து கொள்ள முயற்சி செய்து பாருங்கள். என் அன்பு நிறை அருளாசிர். நன்றி. செய்க நலமே பெறுக.